ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். இந்த சிக்கன் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கனை மசாலாவோட நல்லா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 போல் முந்திரி பருப்பை தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷமாக சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.